ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன் பண்ண அந்த லைவ் அக்கௌண்ட்டில் எப்படி ட்ரேடு வந்து நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், லைவ் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அதில் நம்ம அந்த $12,000 வந்து லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த அமௌண்ட் இருக்குது. அது நம்ம டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு விண்டோஸ், iOS, ஆண்ட்ராய்டு, வெப்னு சொல்லி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வெப்பை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து இப்போ நம்ம iOS, ஆண்ட்ராய்டு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? பட் இப்போ வந்து நம்ம வெப்பை கிளிக் பண்ணுங்கள். வெப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிடும். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ லாகின் டீட்டெயில்ஸில் அதை டெர்மினல் லாகின்னு, அதை 1148ங்கிறது எங்களுடைய லாகின்னு. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லாகின் வரும். அந்த லாகின் ஐடியை நீங்கள் போட்டு பாஸ்வேர்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. சர்வர் வந்து பேனியன் க்ரோ, அதே மாதிரி அங்கே இது போட்டு டேஷ் போட்டு லைவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பி வந்து கேப்ஸ் லெட்டராகவும் பேனியனில், ஜி வந்து கேப்ஸ் லெட்டராகவும், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டராகவும் போட்டுருங்க. லைவ் அப்படிங்கிறத கொடுங்க. அதில் எல் வந்து கேப்ஸ் லெட்டராகவும் இருக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து நம்ம போட்ட பேலன்ஸில் என்ன, ஏன்னா அது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது லோடிங் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் திருப்பி ஒரு தடவை ரெஃப்ரெஷ் கூட பண்ணி பாருங்கள். இதில் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே கீழே பேலன்ஸ், ஈக்விட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஃப்ரீ மார்ஜின் வந்து எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம டெர்மினலில், ஸோ டெர்மினலில் நீங்கள் சார்ட் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணுமோ, இப்போ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட மோர் தென் 200 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கோல்டு ஸ்பாட் வந்து நாங்கள் இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்துட்டு இருக்குது கோல்டு ஸ்பாட்டு. இதில் ட்ரேடு ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து நீங்கள் அது கீழே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நாங்கள் கோல்டு ஸ்பாட்டை 1 மினிட் கேண்டிலில் வச்சுருக்கோம். வச்சுட்டு லாட் சைஸ் வந்து நாங்கள், ஏன்னா இப்போ $12,000 இருக்கிறங்காட்டி லாட் சைஸ் 1 லாட் சைஸ் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ நாங்கள் ஒரு ஆர்டர் வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், ஒரு ஆர்டர் வந்து நமக்கு ப்ளேஸ் ஆயிடுச்சு. ப்ளேஸ் ஆகிட்டு இப்போ ட்ரேடிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரேடிங்கை சரி நம்ம இப்போ எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அப்படி க்ளோஸ் பண்ணால் நமக்கு ஹிஸ்ட்ரியில் எப்படி தெரியுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டாவது, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்போ ஆன் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன அப்டேஷன்ஸ் நம்ம கம்பெனிலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கோல்டு மார்க்கெட் நம்ம வந்து பை போட்டிருக்கோம் 1 லாட் சைஸ் கோல்டில். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட் கேண்டில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போயே நம்ம வந்து சரி கட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கட் பண்ணலாம். பட் அதுக்கு அப்படி கட் பண்ணோம்னா இது லாஸ்ட்டில் கட் ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் கொஞ்சம் மேலே, ஏன்னா இப்போ மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குல்ல, கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்து கட் பண்ணோம்னா பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து பெட்டராக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட்டில் வந்துருச்சு, இப்போயே கட் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு ஆர்டரை. ஓகேங்களா? அப்படி ஆர்டரை க்ளோஸ் பண்ணோடனே நமக்கு இங்கே ஹிஸ்ட்ரியில் என்ன ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த ஷோ ஆகிற அமௌண்ட்டு உங்கள் பேலன்ஸில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? ஸோ உங்கள் பேலன்ஸ் அண்ட் ஈக்விட்டியில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வித்ரா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வித்ரா போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வித்ரா போகிறதுல உங்களுக்கு கையில் கேஷாக வர்றதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து வேலெட்டுக்கு போடணும். அதுக்கப்புறம் வேலெட்லேருந்து நீங்கள் தனியாக வித்ரா போட்டுக்கலாம். ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வேலெட்டுக்கு போட்டிங்கன்னா அதுலேருந்து திருப்பி நீங்கள் இன்னொரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இன்னொரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது பை பை ஃப்ரெண்ட்ஸ்.